ஆஸ்ட்ரோ டிவி அனுசூயா நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வருகின்ற குரு பகவான் பயிற்சியினால என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். இந்த குரு பகவான் பயிற்சியானது தமிழுக்கு பராபவ வருடம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி இரவு 1:50 அளவில் இந்த குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகிறார். அதாவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்த குரு பகவான் வருகின்ற வைகாசி 18ஆம் தேதியிலிருந்து விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர இருக்கிறார். ஆங்கில தேதிக்கு 1/6/2026 அன்று இந்த குரு பகவான் 11ஆம் இடத்திலிருந்து பயிற்சியாகி 12ஆம் இடத்திலே அமர இருக்கிறார். இந்த குரு பகவான் பயிற்சினால சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த குரு பகவான் யார்? சூரிய குடும்பத்தில் ஒரு முதல் சுபக்கிரகம் அப்படின்னா குரு பகவான் தான். குரு பகவான் ஒரு ராசியில ஒரு வருடம் சஞ்சாரம் செய்யக்கூடியவர். ராசி மண்டலத்தை ஒரு முறை வலம் வர 12 வருடங்கள் எடுத்துக்கொள்கிறார். அதே போல குரு பகவான் இந்த இடத்தை விட பார்த்த இடத்தை பலம் பெற செய்யக்கூடியவர். குரு பகவானின் பார்வைக்கு அவ்வளவு சிறப்புகள் உண்டுங்க. குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடம் கோடி தோஷங்கள் விளக்கப்படும். அதே போல குரு பகவான் தான் இந்த ராசியிலிருந்து 2, 5, 7, 9, 11 சஞ்சாரம் செய்யும் பொழுது பாருங்க ராஜயோக பலன்களை கொடுப்பார். அதே போல குரு பகவான் ஒரு ராசியில் அமர்ந்து அதே போல குரு பகவான் தான் இந்த ராசிக்கு 5, 7, 9ஆம் இடத்தை பார்வையிடுவார். குரு பகவானுக்கு 5, 7, 9 பார்வைகள் உண்டு. அதே போல புத்திரக்காரகன் தனக்காரகன் என போற்றப்படக்கூடியவர் இந்த குரு பகவான். தேவகுரு என்று அழைக்கப்படக்கூடியவர் இந்த குரு பகவான். சரி, இந்த குரு பகவான் பயிற்சினால சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. சிம்மங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் 5வது ராசி. இந்த ராசிக்கு அதிபதி தலைமை கிரகமான சூரிய பகவான் ஆவார். சிம்ம ராசிக்குள் மகம் நட்சத்திரம் 4 பாதங்களும் பூரம் நட்சத்திரம் 4 பாதங்களும் உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதமும் இந்த ராசிக்குள்ள வரும். பொதுவாக சிம்ம ராசிக்காரர்கள் அப்படின்னாலே பாருங்க ஒரு கம்பீரம், நல்ல வீரம், அதே போல நல்ல ஒரு விவேகம், விரைவான ஒரு ஆற்றல், எதையும் சாதிக்கும் பராக்கிரமம், இதெல்லாம் பாருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு உரியவை அப்படின்னு சொல்ல முடியும். எங்கு சென்றாலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதைக்கு குறைவு இருக்காது. அதிகம் கௌரவம் பார்க்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். அதே போல சிம்ம ராசிக்காரர்கள் தலைமை பொறுப்புக்கு தகுதியானவர்கள். எங்கு சென்றாலும் பாருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு மேலான பதவிங்கிறது இருக்கும். அதே போல நிர்வாகம் சார்ந்த எல்லா பதவிகளும் பாருங்க சிம்ம ராசிக்காரர்களையே சேரும். அதே போல குடும்பத்து மேல அதிக பற்றுப்பாசம் உடையவர்களாக இருப்பார்கள். சூரியனை மற்ற கிரகங்கள் சுற்றுவது போல இவர்களை சுற்றி எப்போதும் 10 பேர் இருந்து கொண்டே இருப்பார்கள். அரசியலிலும் அரசாங்கத்திலும் கொடிகட்டி பறக்கக்கூடியவர்கள், பொதுமக்களுக்கு அதிகம் சேவை செய்யக்கூடியவர்கள், இதெல்லாம் பாருங்க சிம்ம ராசிக்காரர்கள். சரி, இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு வருகின்ற குரு பகவான் பயிற்சி எப்படி அமைய போகிறது? சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக லாபஸ்தானத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் உச்ச பலத்தில் அமர இருக்கிறார். சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 5க்கும் 8க்கும் அதிபதியாக வரக்கூடியவர். சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான். தற்போது பாருங்க லாபஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக நிறைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் திருமண யோகம், குழந்தை பாக்கியம், புது வேலை, நல்ல ஒரு வாழ்க்கையில் மாற்றங்கள், வாழ்க்கையில் எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாம் ஓரளவு இருந்திருக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா தற்போது அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. ராசிக்குள்ளே கேது பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி இப்ப கிட்டத்தட்ட பாருங்க 2025 மார்ச் 29ஆம் தேதியிலிருந்தே உங்களுக்கு பாருங்க அஷ்டம சனி. அப்ப கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு மேலாகிவிட்டது அஷ்டம சனி வந்தே சிம்ம ராசிக்காரர்களுக்கு.
அப்போ அஷ்டம சனி காலகட்டத்தில் போராட்டம், சிக்கல், பிரச்சனை, கௌரவ பாதிப்பு, பாருங்கள் எங்கு சென்றாலும் அவமானம், வேலை பாருங்கள் இழப்பு, டீப்ரமோட் ஆகிறது, படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பில் கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. ஒரு சிலர் பாருங்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக பள்ளிக்கு செல்ல முடியாத நிலை, இல்லைன்னா இடையில ஒரு சிலர் படிப்பை நிறுத்தக்கூடிய ஒரு அவலநிலை, இப்படிலாம் இருக்குங்க. இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் பிள்ளைங்களும் பாருங்கள் சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு மருத்துவ செலவு, நிறைய பேருக்கு விபத்து, கண்டம், காயம். இன்னும் சொல்ல போனால் சிம்ம ராசிக்காரர்கள் நிறைய பேர் மற்றவர்களுக்கு ஒளிந்து வாழக்கூடிய சூழ்நிலை, அதே போல் கோர்ட்டு கேஸுன்னு அலையக்கூடிய சூழ்நிலை, குடும்பமே மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய சூழ்நிலை. இப்படி பாருங்க பல போராட்டங்களை பார்த்துருப்பீங்க இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் சிம்மராசிக்காரர்கள். இந்த குரு பகவான் லாபஸ்தானத்தில் நின்றதுனால திருமண யோகம், குழந்தை பாக்கியம், ஒரு சில பிரச்சனைகளுக்கு தீர்வு இதெல்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் கேது பகவான் ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்வதனால நிறைய பேருக்கு பாருங்க உடல் சார்ந்த பிரச்சனை, இன்னும் சொல்ல போனால் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஒரு சிலருக்கு ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு உருவமே மாறக்கூடிய சூழ்நிலை இந்த கேது ராசிக்குள்ள பயணம் செய்வதனால. அதே போல் பாருங்கள் விஷச்சுரங்கள், உடம்புல அடிபடக்கூடிய சூழ்நிலை, கட்டு போடக்கூடிய சூழ்நிலை, உடம்புல கட்டி காயங்கள், அதே போல் வழக்கு சார்ந்த பிரச்சனை, கடன் சார்ந்த பிரச்சனை, இதெல்லாம் பாருங்கள் கேது பகவான் ராசிக்குள்ள அமர்ந்து உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்படி பல போராட்டங்களை பாருங்க சிம்ம ராசிக்காரர்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பாருங்க கேது பகவான் கிட்டத்தட்ட இந்த 2026 11வது மாதம் வரையும் ராசிக்குள்ள இருப்பார். அதுவரையும் பாருங்க ஆன்மீகத்தில் ஈடுபாடு வைத்துள்ள சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெரிய சிரமங்கள் இருக்காது. அதே போல அஷ்டம சனி அப்படின்னா 2027 ஜூன் வரையும் பாருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி காலம். அதனால எதிரையும் நிதானம் வேணும், அவசரப்படக்கூடாது, கோபத்தை குறைக்கணும். அதே போல் பாருங்கள் யாருக்கும் ஜாயிண்ட் போடக்கூடாது, அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கணும். ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா மேலதிகாரிகளை பகைத்து கொள்ளக்கூடாது, வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப கவனமாக போகணும். அதே போல் புது நபர்கள் நம்பக்கூடாது. கணவன் மனைக்குள்ளே பிரச்சனை பெருசாகாமல் பார்த்துக்கணும். கணவன் மனைக்குள்ளே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கணவன் மனைக்குள்ளே வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அதே போல் ஒரு வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா அங்கேயும் பாருங்கள் பல போராட்டங்கள் இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ ராசிக்குள்ள கேது 7ஆம் இடத்துல ராகு. அப்போ பாருங்கள் ராசிக்குள்ள கேது சஞ்சாரம் செய்வதும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சரியில்லை, அஷ்டம சனியும் சரியில்லை. இப்போ குரு பகவான் பாருங்கள் 12ஆம் இடத்திற்கு வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து விரயஸ்தானத்தில் உச்சப்பலம் பெற இருக்கிறார். இந்த குரு பகவான் 12ஆம் இடத்திற்கு வந்த பிறகு பாருங்க 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை தனது 9ஆம் பார்வையால் பார்க்க இருக்கிறார். அப்ப அஷ்டம சனியினுடைய தாக்கம் பாருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு குறைய இருக்கிறது. ஏன் அப்படின்னா குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்தில் உள்ள அத்தனை தோஷங்களும் விலக்கப்படும். குரு பார்வைக்கு கோடி தோஷம் விலகுமா. அப்ப இந்த அஷ்டம சனி சிம்ம ராசிக்காரர்களை எவ்வளவு கஷ்டத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறது அப்படிங்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு தான் தெரியும். அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். அந்த கஷ்டங்கள் பாருங்க விலகி இருக்கிறது. அந்த சனியினுடைய வேகம் குறைய இருக்கிறது. ஏன் அப்படின்னா குரு பகவான் ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 12ஆம் இடத்தில் அமர்ந்து தனது 9ஆம் பார்வையால் 8ஆம் இடத்தில் உள்ள அந்த சனி பகவானை பார்க்க இருக்கிறார். அப்ப சனி பகவான் குரு பகவானுடைய பார்வை பெற இருப்பதனால அவருடைய அந்த உக்கரம் பாருங்க குறையும், அந்த கெடுபலன்கள் குறையும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு பல பிரச்சனைகளுக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு தீர்வு கிடைக்க இருக்கிறது இந்த குரு பகவான் பயிற்சினால. ஏன் அப்படின்னா பாருங்க அஷ்டமசனியுடைய தாக்கத்தில், அஷ்டமசனியுடைய கடுமையான போக்கில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். சனி பகவான குரு பகவான் பார்க்க இருப்பது, குரு பகவானுக்கு கோணத்தில் சனி இருப்பது, சனி பகவானுக்கு கோணத்தில் குரு இருப்பது, இதெல்லாம் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்ல முடியும். அப்ப இந்த காலம் பாருங்க நல்ல ஒரு அதிர்ஷ்ட காலம். இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். ஏன் அப்படின்னா 7ஆம் அதிபதியை குரு பகவான் பார்வையிட இருக்கிறார்.
அப்போ நல்ல ஒரு தொழில் பார்ட்னர், வியாபாரத்தில் அதிர்ஷ்டம், குடும்பத்தில் நிம்மதி, கணவன் மனைவிக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு, சொத்து வகையில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு, வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு. இப்படி பாருங்க, நிறைய அதிர்ஷ்டங்களை பார்க்க போறீங்க சிம்மராசிக்காரர்கள். குரு பகவான் 12ஆம் இடத்தில் அமர்ந்து சனி பகவான பார்வையிட இருப்பதனால இந்த அஷ்டமசினுடைய தாக்கம் குறைந்து சிம்மராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் மேம்படும் அப்படின்னு சொல்ல முடியும். நல்ல தசாபுத்திகள் நடக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இன்னும் அதிகப்படியான அதிர்ஷ்டம் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு பகவான் 12ஆம் இடத்துல மறைவதனால நீண்ட காலமாக இடம் வாங்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், போர் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ஆசைகள் பூர்த்தியாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா குரு பகவான் மிகப்பெரிய சுபக்கிரகம், சிம்மராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி. 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல மறைகிறார். இது ஒரு அதிர்ஷ்டம். 8ஆம் இடம் பாருங்க, வில்லங்கம், சிக்கல், பிரச்சனை. அந்த வீட்டுக்குடையும் 12ஆம் இடத்துல மறைவது பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம். 5ஆம் அதிபதி யோகாதிபதி 12ஆம் இடத்துல மறைவதனால பாருங்க உங்களுக்கு வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, இது போன்ற நல்ல அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு கொடுக்கும். கட்டி முடிக்கப்படாத வீட்டை கட்டி முடிக்கலாம், எழுதப்படாத இடத்தெல்லாம் எழுதலாம். நீண்ட காலமாக வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சிருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு அதிர்ஷ்ட காலம். உங்களுடைய ஆசைகள் எல்லாம் பூர்த்தியாக இருக்கிறது. சொத்து வகையில் அதிர்ஷ்டம் ஏற்பட இருக்கிறது. 12ஆம் இடங்கிறது பாருங்க நித்திரை. அப்ப பாருங்க இந்த காலம் ஒரு புது வீடு கட்டி நீங்கள் குடி போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுக்கும். வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்குள்ள குரு பகவான் பாருங்க விரயஸ்தானத்தில் அமர்வதனால, குரு பாருங்க இயற்கை சுபக்கிரகங்கிறதுனால அவர் 12ஆம் இடத்துல மறையும் பொழுது உங்களுக்கு சுப செலவுகளை தான் கொடுப்பார். குரு புத்திரக்காரகங்கிறதுனால பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு செலவுகளை கொடுப்பார். உங்களுடைய பிள்ளைகள் தூரமாக சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள், பிள்ளைகளுக்கு தடைப்பட்ட சுபகாரியங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், இப்படி பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு சுப செலவுகள் வரும். இடம் பூமி சம்பந்தமான சுப செலவுகள் வரும். அதே போல் பாருங்கள் வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் முன்னேற்றம் இருக்கும். அதே போல் சொத்து வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். நல்ல ஒரு இடமாற்றங்கள் உங்களுக்கு பாருங்கள் சிறப்பு தரும். சொத்து அதே போல் பாருங்கள் வியாபாரம் சார்ந்த வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் 12ஆம் இடத்துல மறைவது. மேலும் குரு பகவான் 12ஆம் இடத்தில் அமர்ந்து தனது 5ஆம் பார்வையால் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்வையிடுவார். 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுவதனால பாருங்க உங்களுக்கு தாயாருக்கு இருந்த கஷ்டங்கள் மாறும். அதே போல குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடக்கும். உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். அதே போல் உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். அதே போல் புதிய முதலீடு மூலம் அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும் இந்த 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுவது. அடுத்தது குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையால் 6ஆம் இடத்தை பார்வையிடுவார். 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுவதனால கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதே போல் வழக்கு சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். குடும்பத்தில் நோய் சார்ந்த பாதிப்புகள் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பாருங்க குரு பகவான் ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் 6ஆம் இடத்தை பார்க்க இருப்பதனால எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அது கட்டுப்படும். எதிரிகள் தலைதெறிக்க ஓடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல குரு பகவான் 8ஆம் இடத்தையும் பார்வையிட இருக்கிறார். நீண்டகால பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வில்லங்கம், பிரச்சனை, சிக்கல், தீர்க்க முடியாத சில பிரச்சனைகள், இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வழக்கு சாதகமாகும். உங்களுக்கு உத்தியோகம் சார்ந்த வகையில் பாருங்க முன்னேற்றம் ஏற்படும். புது வேலை கிடைக்கும். அதே போல் உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த அழுத்தங்கள்லாம் மாறிடும். அதே போல் பணவரவு திருப்தி தரும். வியாபாரத்தில் சொந்த தொழிலில் ஒரு வளர்ச்சி கிடைக்கும். முக்கியமாக படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் பாருங்கள் ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல படிப்பில் ஒரு நல்ல ஆர்வம் இருக்கும். போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் பாருங்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். இப்படி நிறைய அதிர்ஷ்டங்களை பார்க்க போறீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க இருக்கிறது. வியாபாரத்தில் சொந்த தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் பார்க்க முடியும் சிம்மராசிக்காரர்கள். அப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் பயிற்சி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். சனி பகவானின் உக்கரம் குறையும். அதே போல பல கஷ்டங்கள் தீரும். சிம்மராசிக்காரர்கள் நிம்மதி பெருமூச்சு விட முடியும் வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல். என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள தென்குடி திட்டை
பாருங்க, குரு பகவானுக்கு தனி சன்னதி உள்ள இடம் அப்படின்னா இந்த தென்குடி திட்டை தாங்க. இந்த கோயிலுக்கு ஒரு முறை சென்று வருவது நல்லது. அதே போல கும்பகோணத்திற்கு அருகிலுள்ள ஆலங்குடி குரு பகவானுக்கு ஒரு சிறந்த பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல திருச்செந்தூர் முருகபெருமானை சென்று தரிசிப்பதும் பாருங்க உங்களுக்கு சிறப்பு தரும். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னா திரையில தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசா ஏதாவது ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்க கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் வர பெல் சிம்லை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.